Hi students, today I'm going to give some tips for preparation of project report. Okay, so நீ ஒரு project report prepare பண்ணணும்னா first you must know research. What is researchன்றத உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் என்ன பண்ண போற, நீ உன்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போற இல்லையா? ஸோ வாட் இஸ் ரிசர்ச்? ரிசர்ச் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ வேர்ட்ஸ். Okay, re plus search. It means to search again and again. ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறீங்க, திரும்ப 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 என்ன பண்ண போறீங்க, சர்ச் பண்ண போறீங்க. சரியா? ஸோ டு கெட், ஸோ எதனால சர்ச் பண்றீங்க, என்ன சர்ச் பண்ண போறீங்க? ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை பத்தி ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஃபுல்லா நாலேஜ் கெயின் பண்றதுக்காக என்ன பண்ண போறீங்க, சர்ச் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அந்த நாலேஜ் கெயின் பண்ற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணிடுற வரைக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த கொஸ்டின்குரிய ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் வாட் யூ வில் டூ, யூ கோ ஆன் சர்ச்சிங் ஃபார் இட். ஓகேவா? தட் இஸ் கால்ட் ரிசர்ச். ஓகே, இந்த மாதிரி ரிசர்ச் பண்றது whether it is important to students. Yes, it is very important because it helps them to have detailed analysis of everything அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் நீங்க வந்து உங்களோட கரிக்குலம்ல சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க. ஓகே, உங்க யூனிவர்சிட்டியில சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், செகண்ட் இயர்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், படிச்சு என்ன பண்றீங்க, மக்கப் பண்ணி யூ ஆர் ரைட்டிங். தட்ஸ் இட். ஓகே, ப்ராக்டிக்கலா எந்த நாலேஜும் நீங்க கெயின் பண்ண போறதில்ல. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது யூ வில் கெட் சம்திங். சரியா? என்ன டாபிக் சூஸ் பண்றீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடான இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுனால அது ஃபியூச்சருக்கு இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கெரியர் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வை தே கெப்ட் ரிசர்ச் இன் த ஃபைனல் இயர். ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ ரிசர்ச். தியரிட்டிக்கலா மட்டும் படிக்காம ப்ராக்டிக்கலாவும் தே மஸ்ட் நோ சம்திங். அப்படின்றதுக்காக தான் வாட் தே ஹேவ் கெப்ட் ரிசர்ச். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க, அவங்க கரிக்குலம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரிசர்ச்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீ சப்மிட் பண்ணும்போது யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் 5 chapters. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் it includes introduction and design of the study. Second chapter you will be writing review of literature. Third chapter topic, என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ உன்னோட ப்ராஜெக்ட் டாபிக் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றியான ஓவர் வியூ. And fourth chapter will be analysis and interpretation. And fifth chapter will be findings, suggestions and conclusion. Okay, after that you will be reference add பண்ணுவீங்க, then annexure will be added at the end. Okay, so ஒவ்வொரு சாப்டர் நம்ம பார்த்துட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னா, உன்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் அ டாபிக். You must know how to choose a topic for research. Okay, how do I choose a topic to research அப்படின்றத வந்து நீ கிளியரா இருக்கணும். ஓகேவா? எப்படின்றத உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். என்னோட அந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இன்ஃபர்மேட்டிவா இருக்குமா, இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஈஸியா கிடைக்குமா, அதன் மூலியமா இப்ப இந்த டாபிக் எடுத்து பண்றேன்னா அது மூலியமா நான் நிறைய லேர்ன் பண்ணுவேனா, இல்ல இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்குமா அப்படின்றத வந்து நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டாபிக் சூஸ் பண்ணணும். சரியா? இப்ப மார்க்கெட்டிங் சூஸ் பண்ண எந்த ஏரியால நீ வந்து ரிசர்ச் பண்ண போற, பேங்கிங்கா, மார்க்கெட்டிங்கா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா, ஃபினான்ஸா, ஓகே, எஜுகேஷன் பத்தியா, இல்லை கம்யூனிகேஷன் பத்தியா, ஸோ எதை பத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தியா, ஸோ எதை பத்தி நீ வந்து ரிசர்ச் பண்ண போற, அந்த ஏரியால வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து கிளியரா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை பத்தி நீ என்ன பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணணும். சரியா? அந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரௌஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். ஸோ அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் சூசன் பேங்கிங்னா, பேங்கிங்ல என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து என்ன மாதிரி பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ கோ அண்ட் சி இன் லைப்ரரிஸ்,
உங்க காலேஜ் லைப்ரரியோ இல்ல பப்ளிக் லைப்ரரிஸ்லயோ உட்கார்ந்து நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியாஸ் அபவுட் த டாபிக்ஸ். ஸோ அந்த டாபிக்ஸ், ஸோ பேங்கிங் பத்தி பண்றேன்னா பேங்கிங் ரிலேட்டடா என்னென்ன அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வா. எல்லா டாபிக்ஸையும் எழுதிட்டே வா. சரியா? மார்க்கெட்டிங்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் பத்தி என்னென்ன டாபிக்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி என்ன மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ரீட்டைல் மார்க்கெட்டிங் பத்தி பண்ணியிருக்காங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்டிங் பத்தி எழுதிட்டு வா. ஸோ என்ன மாதிரி அந்த டாபிக் இந்த டாபிக்ல தான் பண்ண போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ அந்த டாபிக்ல அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, டாபிக் வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நீ ஃபர்ஸ்ட் இதுக்காக செப்பரேட்டா என்ன பண்ணணும், ஒரு நோட் மாதிரி போட்டு எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ போய் உட்காந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைப்ரரியில போய் சர்ச் பண்ணு, தென் ப்ரௌஸ் பண்ணு. உன் கையிலே வந்து ஃபோன்ஸ் இருக்கு, ஸோ அதில் போய் கூகுள் பண்ணு. கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாரு, இந்த டாபிக்ல என்ன மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஜேர்னல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி பப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஓகே, என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க, ஓகே, என்ன மாதிரி நியூஸஸ் வந்திருக்குது, கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அல்ல நியூஸஸ் என்ன வந்திருக்கு, பேங்கிங் செக்டார் பத்தி என்ன ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி என்ன மாதிரி என்ன அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? அந்த பேங்கிங் செக்டார் பத்தி அப்டேட் பண்ணிக்கலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி அப்டேட் பண்ணி. ஸோ அதை வச்சு என்ன பண்ணும், யூ ஹாவ் டு ஃப்ரேம் அ டாபிக். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட டாபிக்ஸ். சரியா? ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ் பத்தி பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட் பேங்கிங் பத்தி பண்ணியிருக்காங்க, ஆர்கானிக் ஃபுட்ஸ் பத்தி பண்ணியிருக்காங்க, ரீட்டைல் மால்ஸ் பத்தி பண்ணியிருக்காங்க, ஸ்மால்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், சைல்ட் அபியூஸ்மெண்ட், டீச்சிங் டாலரன்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், தென் பிராண்ட் லாயல்ட்டி, இன்டர்நெட் மார்க்கெட்டிங், தென் ட்ரெடிஷ்னல் ஃபுட், online clothes, okay, shopping, then stress levels of employees absenteeism, performance appraisal. இந்த மாதிரி இதுல வந்து நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்றத நீ கிளியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து எதை சூஸ் பண்ணி உனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கா, அந்த டேட்டாஸை வந்து என்னால கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி டாபிக்கை நீ சூஸ் பண்ணணும். சரியா? அப்புறம் நீ எழுதணும். ஸோ இது வந்து நீ கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு போறியா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண போறியா, இல்லை கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றது மாதிரி நீ என்ன மாதிரி ஸ்டடி பண்ண போற, ஓகேவா? நீ அதையும் என்ன பண்ணணும், கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை வந்து சூஸ் பண்ணணும், கரெக்டான டாபிக்கை வந்து நீ சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துக்கோ. சரியா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, a study on the role of online shopping in decline of retail sales. ஓகே, இவங்க என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுனால ஓகே there is a decline of ரீட்டைல் சேல்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்ல நீ என்ன பண்ணலாம், ஆன்லைன் ஷாப்பிங்ல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க, எந்த ஏஜ் குரூப் பீப்புள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க, மென் ஆர் கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி பண்ணலாம். See, they have done like this, a comparative study of male and female buying behavior in retail malls அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே நீ என்ன பண்ணலாம், a comparative study of male and female of in online shopping அப்படின்ற மாதிரி நீ மாத்திக்கலாம். சரியா? ஸோ உனக்கு கன்வீனியன்ட். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி நிறைய எனக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்கள நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்க கிட்ட இருந்து என்னால் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி டாபிக்ஸை சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு கன்வீனியன்ட்டான டாபிக்கை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் செலெக்ஷன். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் லிட்ரேச்சர் ரிவ்யூ. வாட் இஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னா பார்க்கலாம். A place to make a connection between what you are investigating and what has already been investigated in your subject area. உன்னோட சப்ஜெக்ட் ஏரியால ஆல்ரெடி என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, நீ என்ன பண்ண போற
வாட் யூ ஆர் இன்வெஸ்டிகேட்டிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கனெக்டிங் பிளேஸ் தான் வந்து இட் இஸ் கால்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? யூ வில் கெட் மோர் ஐடியாஸ் வென் யூ ஆர் டாக்கிங் வித் த ரிசர்ச்சர். அதர் ரிசர்ச்சர் கிட்ட இந்த மாதிரி ஏரியால நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களோட நாலேஜை வந்து இன்னும் கெயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம the place to identify previous research on the topic. ஸோ உனக்கு வந்து என்ன பண்ண முடியும், ப்ரீவியஸ் ரிசர்ச்ல என்ன மாதிரி டாபிக் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பத்தி பண்ணலான் இருந்தேன், ஓகே, இ பேங்கிங் பத்தி பண்ணலான் இருந்தேன், ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பண்ணலான் இருந்தேன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பண்ணலான் இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எதை வந்து நீங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதை பத்தி பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் நம்ம வேற ஜேர்னல்ல நம்ம ஏன் யோசிக்க கூடாது, அவங்கள இந்த மாதிரி யோசிச்சு என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரைட், யூ வில் பி ஸ்டார்ட் ரைட்டிங் திஸ் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். அந்த கேப்பை வந்து தெரிஞ்சுட்டு, ஓகேவா, இந்த கேப்பை வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் when you start writing the review of literature. So this is the first stage for begin your investigation. ஓகேவா, என்னோட இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே இதுதான், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். எப்படி எழுதணும் இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற இடம் இதுதான். ஸோ இது வந்து எப்படி எழுதணும், இந்த ரிவ்யூ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த சாம்பிள் ஐ ஹாவ் கிவன் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஸோ இப்போ ஒரு ஜேர்னல்ல வந்து, ஸோ ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி தட் யூ ஹாவ் டு ரீட் மோர் ஜேர்னல்ஸ். ஓகே, ஜேர்னல்ஸ் எல்லாம் நிறைய படிக்க தான், ஓகே, ஜேர்னல்ஸ் அதே மாதிரி நீ எந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோ அது ரிலேட்டடான ஜேர்னல்ஸ் நீ படிக்க தான் யூ வில் கெட் சம் ஐடியாஸ். நம்மளோட ப்ராஜெக்டை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத உனக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? அப்படி படிச்சுட்டே இருக்கும் போது உன்னோட டாபிக் ரிலேட்டடா நீ படிக்கும் போது அதை வந்து என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ரிவ்யூல கொண்டு வருவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்மா, ஷீதல் அண்ட் பிரீதா, ஸோ தீஸ் ஆர் த 3 authors. ஓகே, 2015ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, they conducted a comparative study of job satisfaction among employees in private and government hospital in எர்ணாகுளம் district. எம்ப்ளாயிஸ், அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு, அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, ஷி ஹாஸ் யூஸ்ட் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரைமரி டேட்டாவும் செகண்டரி டேட்டாவும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பிரைமரி டேட்டா அண்ட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் பிரைமரி டேட்டா அண்ட் வாட் இஸ் செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டான்றது ஒன்று அப்சர்வ் பண்ணி யூ வில் கெட் அன் ஆன்சர். இல்லை பர்சனலாக நீங்கள் போய் கொஸ்டின் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் கேட்டுக்குவீங்க. இல்லைன்னா கொஸ்டினர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூ வில் கெட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் தெம். உனக்கு இருக்கிற கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த ஆர்டரில் ஸ்ட்ரக்சராக ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினர் பப்ளிஷ் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து யூ வில் கெட் டேட்டாஸ் ஃப்ரம் தெம். அண்ட் செகண்டரி டேட்டான்றது ஆல்ரெடி பப்ளிஷ்டு டேட்டா தான் வி கால்ட் அ செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டான்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் த டேட்டாஸ் ஃப்ரம் தெம். ஓகேவா? செகண்டரி டேட்டான்றது ஆல்ரெடி பப்ளிஷ் டேட்டாலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கீங்க, இந்த ஸ்டடியில கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் யூஸ்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா இன் யோர் journal publication. Okay, so அது மட்டும் இல்லாம they have done some analysis, they have used some analysis, percentage analysis பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அனாலிசிஸ் பார்ட்டை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கொண்டு வரணும்னு இல்லை, ஏதாவது ஒரு மெயின்
அனாலிசிஸ் மட்டும் இங்க கொண்டு வந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து யூ கேன் பிரிங் யோர் கன்க்ளூஷன். ஸோ அவங்க என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்களோ அதை இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க இந்த மாதிரி எழுதலாம். ஆர் அதர்வைஸ் யூ கேன் டூ லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், உன்னோட இந்த ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட நேம், தென் இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எந்த டாபிக்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, தென் யூ கேன் பிரிங் த அப்ஜெக்டிவ். ஸோ ஐ வில் ஷோ ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து ஃபௌசியா 2015 வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து we have to write எந்த டாபிக்ல வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி, என்ன மாதிரி அப்ஜெக்டிவ் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ஜெக்டிவ் வச்சு அவங்க என்ன ஸ்டடி பண்ணி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத கொண்டு வரணும். தென் இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க, என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா எழுத வேண்டாம். ஏதாவது முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் ஒரு 1 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் த நேம், okay, then year of publication, and you have to bring the study ஓட டாபிக் கொண்டு வரணும். then you can bring the objective of the study, ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ், சரியா 2-3 அப்ஜெக்டிவ் வச்சிருக்கலாம். முக்கியமான மெயின் அப்ஜெக்டிவ் எடுத்து இங்க காமிச்சிட்டு அதுல இருந்து என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதுல என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்குரிய கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதுல இருந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணலாம், ஒரு சின்னதா ஒரு 10 லைன்ஸ்ல யூ கேன் ரைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு ரைட் 10 or 15 to 20 ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். உன்னோட ஏரியா நீ எந்த ஸ்டடி பண்றியோ, எந்த டாபிக்ல ஸ்டடி பண்றியோ, இப்ப பாத்தீங்கன்னா இங்க இ பேங்கிங் பத்தி ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இ பேங்கிங் பத்தி யார் யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணி என்னென்ன டாபிக்ல பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணிக்கணும், அவங்க என்ன அவங்களோட ரிசர்ச் எப்படி இருந்தது அப்படின்றத இங்கே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல கொண்டு வரணும். ஆஃப்டர் தட் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் உடனே கீழே என்ன பண்ணா நோட் ரெஃபரன்ஸ் மாதிரி எழுதிக்கணும். இது எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ரிவ்யூ எழுதும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும், கீழே வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எங்க ஃபௌசியா வந்து 2015 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னலை ஸோ டைட்டில் வந்து கொடுத்தணும், எந்த டைட்டில், தென் ஜேர்னல் எந்த ஜேர்னல்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க, ஏஷியன் ஜே மேனேஜ்மெண்ட், ஓகே, ஏஷியன் ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. தென் வால்யூம், இஷ்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ how to write this references. Okay, I will show you how to write the references. See, I have done a study, okay, like this, a study on consumer brand preference towards two-wheelers in Coimbatore study அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு ஜேர்னல் எடுத்திருக்கு. 2 wheelers பத்தி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டடி ஆன் கன்சியூமர் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ், எந்த மாதிரி பிராண்டை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, 2 wheelersல எந்த பிராண்ட் ப்ரிஃபர் பண்றாங்க இந்த கோயம்புத்தூர் சிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் யார் பண்ணியிருக்கோம், 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம், சுகந்தா, லிண்டா அண்ட் ஸ்வீட்டி, 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட நேம். ஸோ இப்போ 3 பேர், இப்போ ஒருத்தர் இருந்தா யூ கேன் ரைட் சுகந்தா. ஸோ எந்த இயர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த இயர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2017 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பிராக்கெட்ல எழுதுவோம் இல்லையா, சொன்னேன் இல்லையா. ஸோ சி, இப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னா யூ கேன் ரைட் எட் ஆல். ஓகே, இப்போ 2 or more authors இருக்காங்க, சேர்ந்து பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா யூ கேன் ரைட் எட் ஆல், et.al. ஃபர்ஸ்ட் ஆத்தரோட நேம் எழுதிட்டு எட் ஆல், ஓகே, அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், எட் ஆல் எழுதிட்டு தென் you have to write the year of publication, then title of the study,
then you have to write the எந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, இங்க ஜேர்னல் நேம் இருக்கு சரியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் இன் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு ஜேர்னல் நேம் இருக்கு. அதுக்கப்புறம் சரியா, நெக்ஸ்ட் வால்யூம் அண்ட் என்னது வால்யூம் அண்ட் இஷ்யூ எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, வால்யூம் 2 பிராக்கெட்ல வந்து 3 இஷ்யூ. ஓகே, third issue அது வந்து பிராக்கெட்ல எழுதிக்கோ. then you have to write the page numbers. பேஜ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க கீழே இருக்கும் உனக்கு, இங்க 47 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட், இங்க 47. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 48 வரும், 49 சாரி not 47, 421. okay right, 421, 71, 472, 473, then 474, then 475. அப்ப நீ எழுதணும் 471 ல இருந்து 75 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 5 pages வந்து இந்த என்னது பண்ணிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. see they have written like this, page number PP அப்படின்னு போட்டு பின் போட்டு என்ன பண்ணணும், இந்த பேஜ் நம்பர்ஸை எழுதணும். ஓகே, இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் எழுதும் போதே என்ன பண்ணணும், ஆத்தர்ஸோட நேம், தென் இயர் ஆஃப் பப்ளிகேஷன், தென் the title of the study, you have to write the title of the study, then you have to write the journal name, then volume and issue. okay, volume and issue, then you have to bring the page numbers. இப்படிதான் நீங்க எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு தடையும் நீங்க ஏதாவது ரெஃபர் பண்றீங்க, நாட் ஒன்லி இந்த ஜேர்னல்ல இருந்து ரெஃபர் பண்ணலைனாலும் பரவாயில்ல. சரி, when you go to first chapter, third chapterக்கு போகும்போதெல்லாம் if you are referring any article இல்ல வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா அதையும் நீங்க இல்ல வெப்சைட்ல போய் நீங்க போய் சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ரைட். ஸோ இப்படிதான் வந்து review of literature எழுதணும். okay, I think you are very clear with the what how to write review of literature. Then we can go next step என்னன்னா, you have to frame the objective of the study. first topic choose பண்ணீங்க ஓகேவா, then இதே டாபிக்ல யார் யார் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்க எழுதியாச்சு, தட் இஸ் review of literature. third step is you have to frame the objective. நீ என்ன பண்ண போற அப்படின்றத கொண்டு வரதான் objective of the study. சரியா, ஆல்ரெடி இந்த டாபிக்ல அவங்களாம் ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டாங்க, நீ என்ன புதுசா கண்டுபிடிக்க போற அப்படின்றத என்ன பண்ண போற, இங்கே objective of studyல ஃப்ரேம் பண்ண போற. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் எய்ம். எய்ம்னா என்னது, வாட் யூ ஹோப் டு அச்சீவ், நீ என்ன அச்சீவ் பண்ண போற அப்படின்றதா we tell us aim இல்லையா. அப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா, அந்த எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆர்டர் எடுத்திருக்கு அப்படின்றத சொல்றதா வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ உன்னுடைய ரிசர்ச் அப்ஜெக்டிவ் என்ன, உன்னோட ரிசர்ச் அப்ஜெக்டிவ் என்னன்னா, உன்னோட எய்மை வந்து உன்னோட எய்மை ரீச் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கியோ, உன்னோட ப்ராஜெக்ட் எய்ம் என்ன, சரியா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீ நினைக்கிறியோ, சரியா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கியோ அதை தான் வந்து நீ கால்ட் அஸ் அ ரிசர்ச் அப்ஜெக்டிவ். ஓகேவா. ஸோ அந்த நீ ரிசர்ச் அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது யூ மஸ்ட் பி see to the time constraint, டைம் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் இருக்கு, ஸோ அதுக்குள்ள என்னோட ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அந்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு அவைலபிளா கிடைக்குமா, ஈஸியா அவைலபிளா கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு ஃப்ரேம் த ரிசர்ச் அப்ஜெக்டிவ். ஓகேவா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி, இப்போ ஒரு டாபிக் ஒரு இது ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாபிக்ல ப்ராஜெக்ட் பண்ணி ஸ்டடி ஆஃப் இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் இன் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில்ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அவங்க எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சி தே ஹவ் ஃப்ரேம்ட் ஒன்லி 2 அப்ஜெக்டிவ். அவங்களோட ஸ்டடி எதை பத்தினா, இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி. ஸோ இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி இந்தியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, அந்த டாபிக் தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ்.
சரியா? ஸோ என்ன என்னோட டாபிக் என்னமோ அதை பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ். ஸோ இவங்க என்ன அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. டு மெஷர் த பர்செப்ஷன் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் டுவர்ட்ஸ் இன்டர்நெட் அட்வர்டைசிங். ஓகே, ஸோ ஹி வாண்ட் டு நோ. ஸோ ஹி வாண்ட் டு நோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஹி வாண்ட்ஸ் டு நோ இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து இன்டர்நெட் அட்வர்டைசிங் பற்றி அவங்க பர்செப்ஷன் எப்படி இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மெஷர் பண்ணணும். அப்படிதான், அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா இருந்திருக்கு. ஓகேவா? செகண்ட் அப்ஜெக்டிவ் வந்து இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல அது மூலியமா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத அவருடைய செகண்ட் அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உன்னோட டாபிக் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ். ஓகே, இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ உன்னோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீ யூ ஹாவ் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ். ஓகே, ப்ரிஃபரன்ஸ், எதனால இந்த ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் எது உன்னோட டாபிக் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ப்ரிஃபரன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அந்த ப்ராடக்டான ப்ரிஃபரன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத நீ ஸ்டடி பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ற, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃப்ரேமிங் கொஸ்டினர். ஓகே, கொஸ்டினர் வந்து ஃப்ரேம் பண்ணணும். கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உன்னோட இது எய்ம் என்னவா இருக்கும், உன்னோட எய்ம்க்கு தகுந்த மாதிரி தான், ஸோ அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு ஃப்ரேம் த கொஸ்டினர். ஃபர்ஸ்டே வந்து உன்னுடைய எய்ம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன டார்கெட், எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து கலெக்ட் பண்ண போற, 100 இல்ல 150 கஸ்டமர்ஸா, இல்ல சாரி, நாட் கஸ்டமர்ஸ், ரெஸ்பாண்டன்ஸ், we call as ரெஸ்பாண்டன்ஸ். ஓகே, ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ண போறீங்களா, டார்கெட் ரெஸ்பாண்டன்ஸ் எவ்வளவு பேரு, சரியா? அதுக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், you have to develop the questions. ஓகே, then you have to choose your question type. என்ன மாதிரி question type கொடுக்க போறீங்க, ஓப்பன் எண்டட் கொஸ்டினா இல்ல க்ளோஸ் எண்டட் கொஸ்டினா? ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னா நீ ஆப்ஷனே கொடுக்க மாட்ட. ஸோ உங்களுடைய வியூ என்ன, இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்றது கேட்குற மாதிரி இருக்கிறதுனா ஓப்பன் எண்டட் கொஸ்டின், அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? க்ளோஸ் எண்டட் கொஸ்டினா நீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவ, இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, உன்னை சூஸ் பண்றது தான் என்னது, க்ளோஸ் எண்டட் கொஸ்டின். ஓகே, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீ கேட்க போற அப்படின்றத நீ என்ன பண்ணணும், ஃபைனலைஸ் பண்ணணும். அதுதான் ஃபோர்த் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஸ்டினர் உனக்கு காமிக்கிறேன் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சேம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணினாங்களே, ஸ்டடி ஆஃப் இன்டர்நெட் அட்வர்டைசிங் இன் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஸ்பாண்டன்ஸ்க்கு, சரியா, ரெஸ்பாண்டன்ஸ்க்கு யூ மஸ்ட் டெல். ஸோ எதுக்காக இந்த கொஸ்டினர் வந்து கலெக்ட் பண்றீங்க, என்ன பர்பஸ்க்காக கலெக்ட் பண்றீங்க, உங்க டேட்டாஸ் கொடுத்தாலும் அது கான்ஃபிடென்ஷியலா தான் வச்சிருப்போம் அப்படின்றது ஒரு அஷூரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சின்ன பேராகிராஃப். ஓகே, இந்த 4 லைன்ஸ்ல இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யர் கொஸ்டின். Okay, see how he has written the question. See, I request you to kindly spare some time from your busy schedule, okay, and respond the questionnaire attached. The precious information provided by you will assist me in the completion of my research project. சரியா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஸ்டினரை ஃபில் பண்ணி கொடுங்க. ஓகேவா? கொஸ்டினை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கனாலும் நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ண மாட்டோம், வேற யாருக்கும் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். அதுதான் லாஸ்ட் லைன்ல சொல்லணும். The responses so collected would be stickingly used for academic purposes only and kept confident. இதை வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்குவோம், யாருக்கும் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டோம், யாருக்கும் வந்து ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து ஒரு அஷூரன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், you can collect their general information. Okay, general information of the respondent.
ஓகே, லைக் என்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னா லைக் நேம், ஜெண்டர், ஏஜ், இதெல்லாம் வந்து காமன். இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. வி கால்ட் அஸ் இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். நேம், ஜெண்டர், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், ஆக்குபேஷன், ஓகேவா, மந்த்லி, அவங்களுடைய மந்த்லி இன்கம். ஸோ இதெல்லாம் வந்து வி கால்ட் அஸ் அன் இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், we have to frame the questions. அதுக்கப்புறம் you can go for the main question. objective base பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், you can go for questions. சரியா? ஸோ அவங்க வந்து இன்டர்நெட் யூசேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ரெஸ்பாண்டன்ஸோட இன்டர்நெட் யூசேஜ் லெவல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சி, ஆக்சஸ் டு இன்டர்நெட். ஸோ எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, பர் வீக்குக்கு எவ்வளோ ஹார்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ எவ்வளோ டைம்ஸ், ஹவு மெனி இயர்ஸ் நீங்கள் வந்து இந்த இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்டர்நெட்ல வந்து ஹவு இஸ் யுவர் இன்டர்நெட் யூசிங் ஸ்கில் எப்படி இருக்கு, வெதர் இட் இஸ் எக்ஸலண்ட், குட். ஸோ ஆப்ஷன்ஸும் நீங்களே கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் சொல்கிறேன். சரியா? யூ கேன் கிவ் யுவர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி நீங்க இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவீங்க, த்ரூ மொபைல் ஆர் லேப்டாப், டெஸ்க்டாப் மூலியமா எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, டு நோ த இன்டர்நெட் யூசேஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் அண்ட் அவங்கள ஸ்கில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, தே ஃப்ரேம் தட் கொஸ்டினர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இன்டர்நெட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, தட் இஸ் த பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஓவர் இன்டர்நெட். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதை பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. சரியா? இது வரதுனால அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹேவ் ஃப்ரேம் த கொஸ்டின்ஸ். சரியா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் யூ கேன் கிவ் என்னது, லிங்கர்ட் ஸ்கேலிங் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இங்க கொடுக்கலாம். லிங்கர்ட் ஸ்கேல், 5 பாயிண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் 2 பாயிண்ட் ஸ்கேல், 3 பாயிண்ட் ஸ்கேல், 4 பாயிண்ட் ஸ்கேல், 5 பாயிண்ட் ஸ்கேல், 7 பாயிண்ட் ஸ்கேல் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த உன்னோட ஸ்டடிக்கு எந்த ஸ்கேல்ஸ், ஸ்கேலிங்ஸ்ன்றது எதை சொல்றாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா SAAN அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களா, அதுல என்னன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்ட் லிங்கர்ட்ஸ் 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இது ஒத்துக்கிறீங்களா, ஸோ அவங்கள இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி என்ன ஸ்கேலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி அபவுட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஆஃப் த இன்டர்நெட் யூசேஜ் அப்படின்றத நீங்க ஸ்டடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்கு, ஸோ ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்றீங்க, அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்றீங்க. சரியா? 5 பாயிண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஹைலி டிஸ்சாட்டிஸ்ஃபைட், டிஸ்சாட்டிஸ்ஃபைட், நியூட்ரல், சாட்டிஸ்ஃபைட், ஹைலி சாட்டிஸ்ஃபைட், அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த 5 பாயிண்ட் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஃப்ரேம் த கொஸ்டின்ஸ். நீ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கியோ, சரியா, ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் தகுந்த மாதிரி தான் யூ வில் ஃப்ரேம் யோர் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃப்ரேம் யோர் கொஸ்டினர். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃப்ரேம் த கொஸ்டினர்ஸ் லைக் திஸ். சரி, ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து அக்ரி பண்றீங்களா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன். அதை பத்தி உனக்கு நிறைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராடக்ட் பத்தியும் சர்வீஸ் பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, இதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது என்டர்டைன்மெண்ட்டா இருக்கா? ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ரைஸ் பண்ணி கொடுக்குமா? இந்த மாதிரி இன்டர்நெட் அட்வர்டைசிங் வந்து ப்ரொவைட்ஸ் டைம்லி இன்ஃபர்மேஷன், உனக்கு டைம்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, என்ஜாயபிளா இருக்கா அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து ஒத்துக்கிறீங்களா, இஃப் யூ ஆர் அக்ரிங் ஆர் நாட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த அப்ஜெக்டிவ் they have framed this question. ஓகேவா? ஸோ one more, we can see one more questionnaire.
See, so this student, she wants to study about the study of customer preference, okay, on green products in Chennai city. கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, கிரீன் ப்ராடக்ட்ஸோட கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பர்செப்ஷன் லெவல் எப்படி இருக்கு, கிரீன் ப்ராடக்ட்ஸை பத்தி அவங்களுடைய பர்செப்ஷன் லெவல் எப்படி இருக்கு, பர்செப்ஷன் லெவல் எப்படி இருக்குன்றத இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, அதே மாதிரி ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, strongly disagree அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ when you're framing questions, okay, so you don't want to go for many questions. So நீங்க PG லெவல்ல பண்ணும்போது, okay, first you can ask this demographic profile. demographic profileன்றது அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப், ஒரு ஃபோர் 3 லைன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராமிசிங் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இதுக்காக இந்த பர்பஸ்க்காக இந்த ஸ்டடி பண்றீங்க, ஓகே, அதை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலா வச்சிருப்போம் அப்படின்றத அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அடுத்து வந்து யூ ஹாவ் டு கிவ் த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல். யூ ஹாவ் டு கலெக்ட் த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ். ஓகே, ஸோ ரெஸ்பாண்டன்ஸோட டெமோகிராஃபிக் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், யூ ஹாவ் டு கெட் த, you have to frame the questionnaire. அதுக்கப்புறம் உங்களோட அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி you have to frame the questions. ஓகே, ஸோ உன்னோடைய அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி ஒரு 10 questions இருந்தா போதும், நாட் மோர் தென் 2 objectives or 10 questions வச்சிருந்தா கூட it is more than enough. ஓகே, okay, next you can, if you want, you can go for pilot study if you want. ஓகே, உங்களோட கைட் வந்து பைலட் ஸ்டடி போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ கேன் டூ பைலட் ஸ்டடி. ஓகே, பைலட் ஸ்டடினா என்னன்னா, ஸோ கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம், சரியா, ஸோ நீ ஃப்ரேம் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், சேஞ்சஸ் பண்ணணுமா வேண்டாமா, இதே போதுமா அப்படின்றது உனக்கு கொஸ்டின் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அதே இதுல இருப்பாங்கல்ல, அதே ஃபீல்டுல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தேன்னா they will have more long way knowledge about that ஏரியா, இல்லையா? இப்போ பேங்கிங் செக்டார் பத்தி நீ ஸ்டடி பண்றேன்னா அந்த பேங்க்ல ஒர்க் பண்றவங்க கிட்டே கொடுத்து நீ என்ன பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் வாங்கலாம். ஸோ அவங்க ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்க ஸ்டடியை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து நீங்க கரெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 5 to 10 கொஸ்டினர் இந்த மாதிரி கொடுத்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ சேஞ்சஸ் பண்ணிக்கோ, உன்னோட கொஸ்டின்ஸை சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னோட கொஸ்டின்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பிரிண்டட் ஃபார்ம்லயும் இருக்கலாம், அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி யூ கேன் கிவ் டிஸ்ட்ரிபியூட் யுவர் கொஸ்டின். ஆர் கூகுள் ஃபார்ம்ல வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோட கொஸ்டின் டைப் பண்ணி யூ கேன் சென்ட் த லிங்க் டு யுவர் சென்ட் த லிங்க் டு த்ரூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கலெக்ட் யுவர் questionnaire, or you can do survey software la irukku. So through that survey softwares you can collect your informations. Okay, respondents. Next, after that, for completing your questionnaire, okay, you must be very the questionnaire frame பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, you must be ready with the research methodology. என்ன research methodology நீங்க யூஸ் பண்ண போறீங்க, ஓகேவா, என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ண போறீங்க, இந்த கொஸ்டினர் வச்சு என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத என்ன பண்ணணும், you have to fix on that. ஓகேவா, ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜி நீங்க எழுத ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்டடி, you must be very clear about this. எந்த ஏரியால நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க இது, ஓகேவா, இந்த ரிசர்ச் வந்து எந்த ஏரியால பண்ண போறீங்க, எவ்வளவு மந்த்ஸ் ஆஃப் பீரியட் வந்து இந்த ரிசர்ச் பண்ண போறீங்க, எந்த சோர்சஸ் ஆஃப் டேட்டால இருந்து நீங்க கலெக்ட் பண்ண போறீங்க, எந்த சாம்பிளிங் டிசைன் யூஸ் பண்ண போறீங்க, கன்வீனியன்ட் சாம்பிளிங் டிசைன் இட் வில் பி மோர் கன்வீனியன்ட். ஓகே, ரேண்டமா யார்கிட்ட வேணாலும் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கலெக்ட் யுவர் இன்ஃபர்மேஷன். தென் சாம்பிள் சைஸ் டிட்டர்மினேஷன். ஸோ சாம்பிள் சைஸ் டிட்டர்மினேஷன்னா
that is respondents. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஸ்டினர் கொடுக்கும்போது என்னது 150 கொஸ்டினர் கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் 150 கொஸ்டினரும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஃபுல் அவங்களோட கரெக்டாக வந்து நம்மக்கிட்டே ஒரு கொஸ்டினர் வந்துச்சுன்னா ஒரு நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணிடுவோம், அதை டிக் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்போம் இல்லையா. நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டினர் திருப்பி நம்ம கைக்கு வரும்போதே நமக்கு பார்க்கும் போதே ஒவ்வொரு கொஸ்டினரும் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே இவங்க வந்து கரெக்டா அவங்க வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இல்ல இவங்க வந்து ஏதோ ஒன்று டிக்கு பண்ணணும்னு சொல்றதுக்காக எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, நியூட்ரல் டிக் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபைட் டிக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினர்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடணும். கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை மட்டும் என்ன பண்ணலாம், நீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டினர் மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் எடுத்து ஸ்டடி பண்ண. 150 கலெக்ட் பண்ண, அதுல 121 ஆஃப் டெம் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸா அந்த கொஸ்டினரை ரீட் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினரை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணுனா போதும். அதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா. தென் யூ கேன் கோ ஃபார் என்ன பண்ணுறது, இந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில் ஸ்டடி பண்ணுறதுக்கு இஃப் யூ வாண்ட் டு கோ இப்போ பைலட் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பைலட் ஸ்டடி பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி 10 கொஸ்டினர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண சொன்னாங்க, ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2-3 லைன்ஸில் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் நீ யூஸ் பண்ண போறியா, பர்சன்டேஜ் அனாலிசிஸா, மீன் ஸ்கொயரா, கை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ண போறியா அப்படின்றதையும் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மென்ஷன் இஸ். ஸோ இந்த ஏரியாவை நீ வந்து கிளியரா எழுதி வச்சுக்கணும். ஓகே. ரிசர்ச் மெத்தடாலஜி ரெடி, மஸ்ட் பி ரெடி வித் இட். தென் ஸ்டார்ட் ரைட்டிங். இப்போ கொஸ்டினர் கொடுக்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா உடனே உனக்கு எல்லா கொஸ்டினரும் உடனே வந்துடாது. இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா. ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் சாப்டர் 1. சாப்டர் 1 இஸ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டிசைன் ஆஃப் த ஸ்டடி. சாப்டர் 1ல யூ ஹாவ் டு கிவ் ஃபர்ஸ்ட் 1.1. சாப்டர் 1னால 1ல நீ என்ன சொல்ல போற, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஸ்டடி, என்ன ஸ்டடி பண்ண போறியோ அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன், என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்கோ அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். தென் நீட் ஆஃப் த ஸ்டடி, யூ ஹாவ் டு கிவ் த நீட் ஆஃப், எதனால இந்த ஸ்டடி பண்ண போறேன், that is need should be given. Then objectives already frame பண்ணிருக்கீங்க. ரிசர்ச் மெத்தடாலஜில என்னென்ன வரணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்க கொண்டு வந்துக்கலாம். தென் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அனாலிசிஸ், என்னென்ன அனாலிசிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத, பர்சன்டேஜ் அனாலிசிஸா, மீன் ஸ்கொயரா, கை ஸ்கொயர் டெஸ்டா, அதை பத்தி ஒரு 2 லைன்ஸ், எதுக்காக இந்த அனாலிசிஸ் பண்ண போறோம், பர்சன்டேஜ் அனாலிசிஸ் எதனால, ஸோ எதனால சூஸ் பண்ணோம், எதுக்காக கை ஸ்கொயர், எதுக்காக டி டெஸ்ட் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருக்கணும், எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன லிமிடேஷன்ஸ், சரியா, அந்த ஸ்டடி பண்றது மூலியமா என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு, எதை ஃபேஸ் பண்ணீங்க, ஓகே அப்படின்றதையும் நீங்க எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீ வந்து வெறும் 120 கொஸ்டினர் கொடுத்து தான் கலெக்ட் பண்ணியிருக்க, அதை வச்சு நீ ஸ்டடி பண்ணா உனக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை உன்னால கொடுக்க முடியாது. அந்த டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க, பட் அதுல இருந்து 120 ரெஸ்பாண்டன்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணி நீ பண்ணியிருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில இருக்க எம்ப்ளாயீஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ ஸ்டடி பண்ண போற. அந்த கம்பெனில 1500 எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், பட் நீ வந்து 120 எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து மட்டும் கலெக்ட் பண்ணனா உன்னால ஃபுல் ஸ்டடி பண்ண மாதிரி அது இருக்காது இல்லையா. ஸோ ஃபுல் கரெக்டான இன்ஃபர்மேஷன் உன்னால குடிக்க முடியாது. அதை கூட லிமிடேஷன்ஸாக கொண்டு வரலாம். ஸோ ஒரு ஏரியா பீப்புளை மட்டும்தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம், சரியா, இல்லை திண்டுக்கல்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ டைம் பீரியடும் வந்து கம்மியான பீரியட் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ஃபினிஷ் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து we have submitted, there is no more time அப்படின்றத கூட லிமிடேஷன்ஸாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடு. இந்த மாதிரி சாப்டர் எழுதும் போது 1.1, 1.2, 1.3 அப்படின்னு நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் சாப்டர் 3. அந்த டாபிக் பற்றி அண்ட் ஓவர்வியூ, என்ன டாபிக் எழுதுறீங்களோ அந்த டாப்பிக்கை பற்றி ஓவர்வியூ எழுதணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள்,
இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாரு. Third chapter. This is the chapter 3. Okay. Chapter 3 பத்தி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, க்ரீன் ப்ராடக்ட்ஸ் பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் ஆன் க்ரீன் ப்ராடக்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி க்ரீன் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன் க்ரீன் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அது 3.1 காமிச்சிருக்காங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ப்ராடக்ட்ஸ் மெயின் ஹெட்டிங்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுற இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து ஹெட் நம்பர்ஸ் கொடுத்துடணும். 3.2. ஸோ கோல்ஸ் எல்லாம் வந்து சப் ஹெட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க வந்து ஹெட்டிங் இது கொடுக்க வேண்டாம், நம்பர்ஸ் கொடுக்க வேண்டாம். 3.3 இம்பார்ட்டன்ட் ஆஃப் கிரீன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கு கீழே இதெல்லாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சப் ஹெட்டிங்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கலாம் அவங்க. தென் கிரீன் கன்சியூமர்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 to 5 pages நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ரைட் த தேர்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர் வந்து 4 to 5 pages வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோ. So introduction. So meaning எழுதிக்கலாம், importance or advantages. So according to the topic, you can give the overview of that topic. Okay. Next வந்து we're going to go for fourth chapter. இப்போ question எல்லாம் கலெக்ட் ஆகி வந்திருக்கும், உனக்கு வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் எழுதும் போது யூ வில் ரெஃபர் மோர் புக்ஸை ரெஃபர் பண்ணி எழுதுவீங்க. ஓகேவா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்னா என்ன, சரியா. சைல்டு அப்யூஸ்மெண்ட் பற்றி என்னென்ன புக்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. நிறைய ரிவ்யூஸ், நிறைய ஜேர்னல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து நீ கலெக்ட் பண்ணியிருக்கான். எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இந்த ரெஃபரன்ஸ் நான் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே என்ன பண்ணிட்டே வரணும், எழுதிட்டே வரணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் யூ ஹாவ் டு கிவ் தட். இதெல்லாமே எங்கேருந்து எடுத்தீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வந்துரு. ஓகேவா. ஒரு பேராகிராஃப் எழுதினாலும் அந்த பேராகிராஃபை வச்சு என்ன பண்ணும், அந்த பேராகிராஃபை எங்கேருந்து எடுத்தியோ அதை எழுதிட்டே வரணும். ஓகேவா. ஸோ நீ எழுதும் போது நீ எழுதிட்ட. ஓகேவா. ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கேன்னா நீ அப்படியே எழுதக்கூடாது. ஸோ என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதை வச்சு உன்னோட தாட் என்ன, உன்னோட வியூ என்ன அப்படின்றத நீ என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ அப்படியே பார்த்து எழுதிடக்கூடாது. முதலே ஆல்ரெடி இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே எழுதிடக்கூடாது. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியோ அதை உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீ என்ன பண்ணணும், அதை எழுதிட்டு வரணும். ஓகேவா. அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகே. அப்படியே காப்பி பண்ணி எழுதுனேன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணனதை ரெஃபரன்ஸ் எழுதிட்டே வா. ஓகேவா. பட் அதை அப்படியே காப்பி பண்ணாம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி உன்னோட தாட்ஸை இங்கே கொண்டு வரணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் சரி, எல்லா சாப்டர்ஸ்லயுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்ல தான் என்ன பண்ணுவோம், எப்போதுமே என்ன பண்ணிடுவோம், அப்படியே காப்பி பண்ணி அடிச்சுட்டு வந்துடுவோம். சரியா. ஸோ ஏதாவது ஒரு ஜேர்னலை பார்த்து அப்படியே இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பற்றி அப்படியே காப்பி பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத வந்து இங்கே வந்து காமிச்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4 அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினர் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எப்படி நீ அனாலிசிஸ் பண்ண போற, அதுக்கு எப்படி இன்டர்பிரிட்டேஷன் எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். ஓகே. ஸோ அனாலிசிஸ் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போற, பர்சன்டேஜ் அனாலிசிஸா, மீன் ஸ்கொயரா, டெஸ்டா. ஸோ உன்னோட கொஸ்டினருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டூ அனாலிசிஸ், யூ ஹாவ் டு டூ அனாலிசிஸ் அண்ட் ரைட் த இன்டர்பிரிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், இப்போ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போற, டெஸ்ட் பண்ண போற அப்படின்னா ஸோ எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். சேம். ஸோ நீ இந்த மாதிரி அமுதராணி அப்படின்ற டாக்டர் அமுதராணி அவங்க வந்து நிறைய டூல்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்,
ஸோ அதுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வரும், இந்த ரிசல்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து இன்டர்பிரிட்டேஷன் எழுதணும், என்ன ஃபைண்டிங்ஸ் வரும், இந்த ஃபைண்டிங்ஸ்க்கு எப்படி இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம் அப்படின்றது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூடியூப்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? அனாலிசிஸ் பார்ட்டுக்கு ஓகே, எஸ்பிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீ பண்ணணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை எஸ்பிஎஸ்எஸ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு ஐடியா கிடைக்கணும். பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் எதுக்காக பண்றோம், மீன் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்காக கால்குலேட் பண்றோம், கை ஸ்கொயர் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், டி டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே கூட இந்த யூடியூப்ஸ் பார்த்தேன்னா யூ வில் கெட் சம் ஐடியாஸ். சரியா? இப்போ வந்து நான் பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் எப்படி பண்றது அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். நான் சரி, அவங்க எஸ்பிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் எஸ்பிஎஸ்எஸ் யூ கேன் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனுக்கு நமக்கு வந்து 5 கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது ரெஸ்பாண்டன்ட் கிளிக் பண்ணியிருக்காங்க, இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம் ரிசீவ் பண்ணியிருக்கேன். எஸ்பிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் வந்திருக்கு. இந்த டேபிளுக்கு எப்படி இன்டர்பிரிட்டேஷன் எழுதணும் அப்படின்றத இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் டீச்சிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ணுறதுனால அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து அவங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ரெஸ்பாண்டன்ஸ் வந்து அக்ரி பண்ணுறாங்களா என்னன்றத இங்கே ஆப்ஷன்ஸ் டிஸ்அக்ரின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்அக்ரியில் வந்து 4 ரெஸ்பாண்டன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெய்தர் அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு 9 ரெஸ்பாண்டன்ஸ் டிக் பண்ணியிருக்காங்க. அக்ரின்னு சொல்லிட்டு 46 ரெஸ்பாண்டன்ட் டிக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்லி அக்ரின்னு சொல்லிட்டு 21 ரெஸ்பாண்டன்ட் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி 80 ரெஸ்பாண்டன்ஸில் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, யார் யார் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துட்டு எவ்வளோ பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் அனாலிசிஸ் போட்டிருக்காங்க. யூ நோ ஹவு டு டூ பர்சன்டேஜ் அனாலிசிஸ், ஐ திங்க் ஸோ இல்லையா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, யூ ஹாவ் டு ரைட் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது என்ன ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கோ அதை வச்சு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ அதை வந்து இங்கே இன்டர்பிரிட்டேஷனாக எழுதணும். சரியா? ஸோ இன்டர்பிரிட்டேஷன் வந்து கீழே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், யூ கேன் ரைட். ஓகே, இட் இஸ் அப்சர்வ் தட் 57 அந்த ஃபர்ஸ்ட் வந்து எழுதும் போது யார் ஹை லெவல், எதை வந்து ஹை பர்சன்டேஜ் லெவல் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஹைலேருந்து லோ லெவலுக்கு போகணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 57.5% of the respondents have agreed and 26% of them are strongly agreed with the statement. Okay, and 11.3% were either agreed or disagreed and 5% disagreed with the statement. அப்படின்றத நீ என்ன தெரிஞ்சிட்டியோ அந்த டேபிள் வச்சு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து ஷார்ட்டா இங்க எழுதிருக்கீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ இந்த they want to analyze whether online workshop helps to improve teaching skills வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா, ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணினா ஸோ அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதில் வந்து எத்தனை பேர் அக்ரி பண்ணியிருக்காங்க, நாட் அக்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே இன்ஃப்ளூயன்ஸாக எழுதியிருக்காங்க. ஓகே, தென் see இதுல வந்து மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு நீங்க எப்படி இன்டர்பிரிட்டேஷன் எழுதணும். இப்போ மீன் கால்குலேட் பண்றீங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்றீங்கன்னா அதுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எழுதணும் அப்படின்றதையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட் அஸ் see. அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் 1ஐயும் மீதி 50% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் 5ஐயும் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது மீன் வேல்யூல இருந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறது தான்.
இந்த மாதிரி மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கும் தேர்ட் வேரியபிளுக்கு மட்டும் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல மீன் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியா இருக்கு. தேர்ட் வேரியபிள்ல மீன் வேல்யூ கம்மியாகவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு மீன்ல இருந்து டிவியேட் ஆகுது ஒவ்வொரு வேல்யூவும், அதுதான். ஸோ இங்க வந்து கம்மியான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கம்மியா கிடைக்க நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து 4.05 கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்ரி பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கம்பேர் பண்ணும்போது மீன் வேல்யூல 1/3 விட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியா தான் இருக்கு. அதனால it concludes that most of the respondents improved their teaching skills through attending online workshops. இந்த மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்கலாம். தேர்ட் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் மீன் வேல்யூ கம்மியா இருக்கு, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்டோட வேல்யூவும் டிஃபரா இருக்கு. ஒருத்தர் 1 கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க 5 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிவியேட் ஆகிறதுனாலதான் இந்த அளவுக்கு வேரியேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம எந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மோர் தேன் 1/3 ஆஃப் மீன் வேல்யூ. அதனால some of the students are actively participated in the online classes. இந்த மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். மீன் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரேங்க் அனாலிசிஸ் கூட போட்டுக்கலாம். டு நோ த ரீசன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிடைக்குது. செகண்ட் ரேங்க் பார்ட்டிசிபேஷன் வெபினார் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் சப்ஜெக்ட் நாலேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்கும் ஒவ்வொரு வேரியபிள்ஸ் கிடைச்சிருக்கு. அது ரிலேட்டடாக இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கும் தனித்தனி வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க. யூ கேன் ரெஃபர் தட் வீடியோஸ். ஓகேவா? இப்போ டி டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்க, நம்ம பர்சன்டேஜ் அனாலிசிஸ் எதுக்காக பண்ணுறாங்க, மீன் எதுக்காக பண்ணுறாங்க, ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்காக கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ டி டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா டு நோ த டிஃப்ரென்ஸ், any differences between significant difference between two variables. So to find out any significant difference between two variables, அதாவது two variablesன்றது எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தேன்னா, சரி ஒரு வேரியபிள்னா எதை வேரியபிளா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன்னா, ஸோ இன்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்னு இருக்கு. சரியா? கொஸ்டின் நேர்ல பார்த்தேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, சரியா, அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றீங்களா, அதெல்லாம் வந்து கால்ட் அஸ் அன் இன்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ இதை வந்து சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. மித்த இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், அது சாய்ஸஸ் தான். சரி பார்த்தேன்னா உன்னோட ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சரி ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே ஆன்சர் வந்திருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் எல்லாத்துமே இருக்கும். ஸோ அதனால தான் வி கால்ட் அஸ் அன், ஸோ அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ்லாம் வி கால்ட் அஸ் அன் இன்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அதர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வி கால்ட் அஸ் அன் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இப்போ டி டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இஸ் தேர் இஸ் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ்க்கு எனி டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, வி ஆர் கால்குலேட்டிங் த டி டெஸ்ட். சரியா? ஸோ டூ வேரியபிள்ஸ் எதை சொல்றாங்கன்னா, ஒன்னு வந்து இன்டிபெண்டன்ட் வேரியபிள், ஸோ இதை வந்து கேட்டகரல் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் டெமோகிராபிக் வேரியபிள், அது ஏஜ், ஜெண்டர், இன்கம் இதெல்லாம் தான் ஒரு வேரியபிள். இன்னொரு வேரியபிள் என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? இந்த ஸ்கேலிங் கொஸ்டின்ஸ் கேட்குறோம்ல, ஹைலி சாட்டிஸ்ஃபைட் ஆர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் இட்ஸ் ப்ராடக்ட் அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா? ஸோ வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டீச்சர், ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதை வந்து வி கால்ட் அஸ் அன் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்றாங்க, இது ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கா அப்படின்றத, இந்த ரெண்டு வேரியபிளை பத்தி அனலைஸ் பண்றது தான் வந்து வி கால்ட் அஸ் அன் டி டெஸ்ட். ஸோ இதை பத்தி நீங்க பார்க்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் கோ ஃபார் தட் யூடியூப். அதே மாதிரி அனோவா எஃப் டெஸ்ட்ன்றது மோர் தென் 2 வேரியபிள்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா வி கேன் கோ ஃபார் அனோவா அண்ட் டி டெஸ்ட். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சூஸ் பண்ணுறீங்களே, அதுலேயே வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மோர் தென் 2 or 3
two options இருந்தாலே we can go for ANOVA test or F test. ANOVA test or F test ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ரெண்டே ரெண்டு, அதாவது மேல் ஃபீமேல் வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டடி பண்றீங்க, ஸ்கேலிங் கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டடி பண்றீங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்றீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டி டெஸ்ட். ANOVA டெஸ்ட்ன்றது more than two variables இருக்கு. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ல more than two variables இருக்கு. இப்போ இன்கம் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா less than 20,000, 20,000 to 40,000, 40,000 to 60,000, more than 60,000 அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கதும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இன்னொன்று வந்து ஸ்கேலிங் கொஸ்டின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன, ஓகே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் we go for ANOVA test. ஓகேவா? தென் chi-square test. chi-square testன்றது relationship between two variables to study about the relationship between two variables. ஓகேவா? அது வந்து டிஃபரன்சஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் we go for t test. chi-squareன்றது எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இல்ல அசோசியேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் we go for chi-square test. சரியா? இப்போ வந்து டூ வேரியபிள்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். தட் இஸ் ஏஜ் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிறேன். சரியா? ஏஜ் ஒரு ஃபேக்டர்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் டூ வேரியபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, more than two options, அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஏஜ்லேயே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்க இங்கே வந்து ஸ்கேலிங் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து chi-square பண்ண முடியாது. சரியா? ஸ்கேலிங் வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து chi-square பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எந்த அட்வர்டைஸ் மூலியமா இந்த ப்ராடக்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. டிவி, ரேடியோ, பேம்ப்ளெட் மூலியமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவா, இல்லை ரிலேட்டிவ்ஸ் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத ஸ்டடி பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதையும் உடைய ஏஜ் ஃபேக்டரையும் என்ன பண்ணலாம், யூ கேன் அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றத என்ன பண்றது, ஸ்டடி பண்றதுக்கு யூ கேன் சூஸ் chi-square test. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் அனாலிசிஸ் பார்ட், ஓகே, ஸோ எது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணலாம், எந்தெந்த வேரியபிள்ஸ் எல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, SPSS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் ரெஃபர் திஸ் அமுதவாணி. ஓகே, அமுதவாணி, டாக்டர் அமுதவாணி அவங்களோட வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், யூடியூப் வீடியோஸ். ஓகே, next part வந்து after writing this, okay, analysis, I'm doing this analysis and interpretation. Last fifth chapter க்கு வந்துருவீங்க. Fifth chapter it is findings, okay, conclusions and suggestions. Okay, so I will tell you how to write findings. அதுக்கு முன்னாடி you can go for the conclusions and suggestions. Conclusions என்ன கொண்டு வரையோ அதை பேஸ் பண்ணி you can give suggestions. Okay, so இந்த ஸ்டடி பண்ணி என்ன கன்க்ளூஷன் நீ கொடுக்குற, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நீட்ஸ் அர்ஜென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. சிஸ்டம் நீட்ஸ் அர்ஜென்ட், உடனே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சஜஷன்ஸ் நீ கொடுக்கலாம்னா, இன்ஸ்டால் அ நியூ பிளாட்ஃபார்ம். ஓகேவா? புதுசா ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுங்க. சி, இன்னொரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க, நியூ சிஸ்டம் குட் இன்க்ரீஸ். இப்போ நியூ சிஸ்டம் வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், அலோகேட் பட்ஜெட். ஸோ அதுக்காக நியூ சிஸ்டம் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத ரெடி பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் கேப்பபிலிட்டி ப்ராப்ளம். ஓகே, இங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளம், ஸ்டாஃபோட கேப்பபிலிட்டி இங்க ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டு தான் இவங்க கொடுத்துருக்காங்க அவங்களோட கன்க்ளூஷன் ஸ்டடி பண்ணி. ஸோ இதுக்கு என்ன சஜஷன் கொடுக்கலாம், எம்ப்ளாய் நியூ ஸ்டாஃப்ஸ். இவங்களுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நியூ ஸ்டாஃப்ஸ், இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நியூ ஸ்டாஃப்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? சஜஷன்ஸ் கொடுக்கலாம். Based on the conclusions you are writing, you can write the suggestions. Okay, see, இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
see analysis and interpretation. Okay, so analysis and interpretation இந்த மாதிரி எப்படி எழுதணும்னா, so you have to give table numbers. so இங்க டேபிள் காமிக்கிறீங்க இல்லையா, டேபிள் போடுறீங்க இல்லையா, so first வந்து gender. Okay, serial number, you can give serial number, gender, number of respondents, percentage. Okay, over table ku you have to give numbers, table number இந்த மாதிரி கொடுக்கணும். first table க்கு so demographic variables க்குலாம், okay, that is personal variables க்குலாம் நீங்க என்ன பண்ணலாம், you can go for percentage analysis. சரியா, அதுக்கப்புறம் you have collecting more information. satisfaction level பத்தி என்ன பண்றீங்க, questionnaire frame பண்றீங்க, preference பத்தி questionnaire prepare பண்றீங்க, அதுக்கெல்லாம் நீங்க வந்து chi square test or t test or ANOVA அந்த மாதிரி analysis யூஸ் பண்ணி you can go for testing. Okay வா, so demographic variables க்கு you can do percentage analysis, that will be more better. சரியா, so அது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேபிளுக்கும் you have to give headings. Okay, table showing gender wise respondent, gender, you can instead of writing frequency number of respondents கொடுக்கலாம், valid percentage பண்ண percentage அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேப்பா, so over இப்போ இந்த டேட்டாஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்க, பிரைமரி டேட்டா, சோர்சஸ் வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்க, பிரைமரி டேட்டா. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோ. தென் யூ ஹாவ் டு பிரிங் த சார்ட், யூ கேன் டூ சார்ட். ஓகே, ஃபார் இந்த பர்சன்டேஜ் அனாலிசிஸ்லாம் பண்ணினதுக்கெல்லாம் யூ கேன் ப்ரிப்பேர் சார்ட் லைக் திஸ், பை சார்ட் ஆர் பார் சார்ட் போட்டு என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ மேல் இருந்தாங்க அப்படின்றத வந்து இந்த சார்ட்ஸ் மூலியம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்கும் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் numbers, chart number, and you have to give headings. அதுக்கப்புறம் you have to write the inference. Okay, like this you have to write inference. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படின்றத இங்க inferenceல எழுதுவீங்க. It is inferred that most of the respondents are male. Okay பா, 4.3ல வந்து age factor, age wise எத்தனை respondents இருந்தாங்க, so இந்த age categoryல எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு percentage. Okay, primary sourceல இருந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் சார்ட் போட்டு அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன், இந்த அண்டர் கிராஜுவேட் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் எத்தனை பேர், ரெஸ்பாண்டன்ஸில் எத்தனை பேர் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ப்ரொஃபஷனல் அண்ட் அதர்ஸ். டோட்டலாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணது 51 ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, யூ கேன் கோ ஃபார் இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா 100 ரெஸ்பாண்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து சார்ட் போட்டிருக்காங்க, தென் இன்ஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க. இதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா அனாலிசிஸ்க்கும் நீங்கள் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் தான் the findings. Chapter 5 is findings, suggestions and conclusion. Findings வந்து as I said, நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைண்டிங் பண்ணிருப்பீங்களா, மெஜாரிட்டி ஆஃப் them are male. ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். சரியா, ஸோ மெஜாரிட்டி எந்த கேட்டகரியில வருதோ அதை மட்டும் நீங்க எடுத்து எழுதுனா போதும். From the above frequency table, it is found that most of the respondents are male. சரியா, so most of the respondents falls under the age group of 18 to 23. Most of them are postgraduate. Most of the respondents are students. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், ஃபைண்டிங்ஸ்ல என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் சஜஷன்ஸ். இந்த சஜஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா as I said, சஜஷன்ஸ் வந்து கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி யூ கேன் கிவ் சஜஷன்ஸ். ஸோ கன்க்ளூஷன்ல நீ என்ன கொண்டு வர, ஸோ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நான் ஸ்டடி பண்ணதுல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நீ கன்க்ளூஷன்ல கொண்டு வருவ. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், யூ கேன் மேக் சஜஷன்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டர்ஸ் ஹேவ் டு கண்டக்ட் கேம்பெயின் இன் செவரல் பிளேசஸ் அபவுட் கிரீன் ப்ராடக்ட்ஸ் பத்தி இன்னும் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொண்டு வந்தாதான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய என்ன பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சஜஷன்ஸ் அவங்க அக்கார்டிங் டு த ஸ்டடி, நீங்க என்ன தெரிய இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கிவ் சஜஷன்ஸ். சரியா, ஸோ என்ன ஸ்டடி பண்ணிருக்கியோ அதை கன்க்ளூஷன்ல கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் கிவ் யோர் சஜஷன்ஸ். ஓகே, ஸோ 5.1 will be findings, 5.2 will be the suggestions, and 5.3 will be the conclusion. Okay, right? Then next part is references. Okay,
Next part is references. So references வந்து எப்படி எழுதணும்ன்றது ஆல்ரெடி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். First title, sorry, author name. You have to write the author name, then year of publication, then you have to write the title of the publication, okay, title of the study, then publication எங்க பண்ணாங்க, எந்த journal publication பண்ணாங்க, then volume, issue has to be written, then page number, இந்த page numberல இருந்து இந்த page number வரைக்கும் இந்த இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இந்த ஜேர்னலை வந்து இஷ்யூ பண்ண, இந்த டாபிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே எழுதி கொண்டு வரணும். ஓகேவா? இந்த டாபிக் வந்து இந்த ஜேர்னல்ல இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் இந்த டாபிக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீ எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கியோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிகிட்டே வரணும், கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதை தான் வந்து ரெஃபரன்ஸில் கொடுப்பேன். ஸோ ஐ வில் ஷோ யூ இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸோ என்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஜேர்னலில் மட்டும் இருந்து எடுத்திருக்க மாட்டீங்க. ஸோ வேறு ஆர்டிகல்ஸ், வேறு சோர்சஸ் புக்ஸ்லேருந்து கூட ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அதை கூட நீங்கள் இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இல்லை வெப்சைட் போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கூட என்ன பண்ணலாம், அந்த லிங்கை கூட இங்கே கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரைட் ஆல் த ரெஃபரன்சஸ் லைக் திஸ். ஸோ எங்கேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஸோ ஓகே இன்டர்பிரிட்டேஷன் வரைக்கும் எங்கே ரெஃபர் பண்ணி இதெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் பார்ட் கொண்டு வரணும். லாஸ்ட் வந்து அனெக்சர் பார்ட்டில் தான் உங்களுடைய கொஸ்டினரை கனெக்ட் பண்ணும், இன்க்ளூட் பண்ணும். சரியா? இது வந்து அனெக்சர்ல உங்களுடைய கொஸ்டினர், இப்போ கொஸ்டினரை அட்டாச் பண்றதா அனெக்சர். ஓகே, ஓகே. ஸோ you can go for small recap. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ், எப்படி வந்து ரிசர்ச் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி என் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சூஸ் அ டாபிக். யூ ஹாவ் டு சூஸ் அ கரெக்ட் டாபிக். தென் யூ ஹாவ் டு ரைட் review of literature. Then you have to frame the objective of the study. Then you have to frame the questionnaire. Then chapter 1 எழுதணும். Then chapter 3 எழுதணும். Then அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், you have to write analysis and interpretation எழுதணும். Okay, the questionnaire வச்சு you have to write analysis, you have to do analysis and you have to write என்ன பண்ணும், interpretation எழுதணும். Then you have to write findings, suggestion and conclusion. இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. you have to check plagiarism. what is plagiarism? இப்போ வந்து someone is presenting someone idea as your own. அவங்களோட ஐடியாவை உன்னோட ஐடியாவா என்ன பண்ணிருக்கிற, இங்க கொடுத்துருப்ப. ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ அவங்களோட ஐடியா என்னன்றத பார்த்துட்டு உன்னோட ஐடியான்றத அவங்களோட ஐடியாஸை அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ல அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க ப்ராஜெக்ட்ல அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. நீ அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணாம உன்னோட ஐடியாஸ் என்னவோ அதை இங்க கொண்டு வந்திருக்கணும். ஸோ அதை செக் பண்றதுக்காக தான் என்ன பண்ணும், யூ கேன் கோ ஃபார் கூகுள்ல போய் SEO ஃப்ரீ டூல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை போய் நீ SEO ஃப்ரீ டூல்ஸ்ன்னு கொடுத்தனாலே அதில் வந்துடும். உனக்கு பிளகரிசம் செக்கிங் கொடுத்தேனாலே உனக்கு வரும். ஸோ அதில் போய் நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோட பேராகிராஃப்ஸ் இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்ட் எடுத்து வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் எடுத்து செக் பண்ணிப்பாரு. ஸோ அதுலேயே வந்துடும் உனக்கு எவ்வளோ பிளகரிசம் பண்ணியிருக்கிற, எவ்வளோ காப்பி அடிச்சிருக்க அப்படின்றது. ஃபுல் ப்ராஜெக்டையும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அப்போ நீ வந்து பிளகரிசம் வந்து 10% to 15% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா your project will be rejected. So be careful. சரியா? ஸோ அதனால காப்பி பண்ணாத உன்னோட ஐடியாஸை இங்க கொண்டு வா. நிறைய ரீட் பண்ண, நிறைய லேர்ன் பண்ணிக்கோ. லேர்ன் பண்ணிட்டு உன்னோட ஐடியாஸை இங்க கொண்டு வா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் யோர் சூப்பர்வைசர். ஸோ அவங்களும் என்ன கைட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ
you have to do your projects. So உங்க timeline கொடுத்தாங்க, so இந்த time லைனுக்குள்ள நீ finish பண்ணிட்டு வரணும், இந்த சாப்டரை finish பண்ணிட்டு வரணும், டாபிக் செலக்ட் பண்ணிட்டு வரணும்னா நீ என்ன பண்ணணும், அந்த டைம்லைனுக்குள்ள நீ டக்கு டக்குன்னு finish பண்ணினேன்னா உன்னோட ப்ராஜெக்டை வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். நீ வந்து அப்படியே போட்டுட்டேன்னா it will be very difficult to complete your project. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு வந்து சப்மிட் பண்ற மாதிரி ஆயிரும். then it will be rejected, it will get rejected. சரியா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் பண்ணிருங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு, ஸோ இந்த டைம் லைனுக்குள்ள நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க ரிசர்ச் கைட் சொல்லியிருப்பாங்க, இந்த டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள முடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைம் லைனுக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு you can get corrections from them, then finish your project. So okay, so these are the steps you have to follow while doing your research project. First topic choose பண்ணோம், then you have to write the review of literature, then you have to write the objective of the study, then you have to frame the questionnaire, then chapter 1, chapter 3, then analysis and interpretation க்கு போனோம், then findings, suggestion and conclusion, then you have to check the plagiarism. So ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த பிளகரிசம்ல உனக்கு வந்துடும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளகரிசம் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் லெவல் உனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், சேஞ்சஸ் பண்ணா நெக்ஸ்ட் எல்லா சேஞ்சஸ்லாம் பண்ணி கரெக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படிதான் ஃபார்மேட் இருக்கும். ஓகே, உன்னோட ரிசர்ச் ரிப்போர்ட்டோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். So these are the pages you have to attach, preliminary pages. என்னென்ன pagesல attach பண்ணோம், first title page attach பண்ணோம், then certificate, declaration, acknowledgement, page of content with page numbers, list of table, list of charts. I will show you. Okay, see, first topic எழுதிக்கோ, project report, so submitted to, இதான் வந்து first page. Okay, first page இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ யார் சப்மிட் பண்ணாங்க, யார் கைடாக இருந்தாங்க, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் அவரு, சரியா, காலேஜ் நேம், லோகோ, ஸோ இயர் ஆஃப் எந்த இயரில் சப்மிட் பண்ண போகிறீங்க, எந்த மந்த் சப்மிட் பண்ண போகிறீங்க, இந்த இயர், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ், டைட்டில் பேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் பேஜ் சர்டிஃபிகேட். ஓகேவா? சர்டிஃபிகேட்ன்றது உன்னோட கைட் உனக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட். ஓகேவா? இவங்க வந்து என்னோட கைடன்ஸ் கீழே தான் இந்த டாபிக், இந்த டாபிக்ல அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க அப்படின்றது சொல்றது தான் வந்து கால்ட் அஸ் சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஹெச்ஓடி சிக்னேச்சர், கைடோட சிக்னேச்சர் அண்ட் பிரின்சிபலோட சிக்னேச்சர் வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகே, டிக்ளரேஷன் ஃபார்ம்ல நீ கொடுக்கறது டிக்ளரேஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு டாபிக்ல வேற யாருமே வந்து ரிசர்ச் பண்ணல அப்படின்றத ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மே நீ கொடுக்கறது. I hereby declare that the project entitled in the topic கொடுத்து carried out by me under supervision and guidance of இந்த கைடன்ஸ் கீழே, இவரோட கைடன்ஸ் கீழே தான் இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றேன். சரியா? this has not previously submit for the award of any degree. இந்த மாதிரி டாபிக்ல யாருமே சப்மிட் பண்ணல. சரியா? டிப்ளமோலையோ, டிகிரிலையோ, அசோசியேட்ஷிப்லையோ, ஃபெலோஷிப்லையோ யாருமே இந்த டைட்டில்ல யாருமே சப்மிட் பண்ணல அப்படின்றத டிக்ளரேஷன் கொடுக்குற. இதெல்லாம் இங்க சைன் பண்ணணும் நீ. ஓகேவா? உன்னோட நேம் எழுதி உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதி சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அக்னாலேஜ்மெண்ட். அக்னாலேஜ்மெண்ட்ன்றது தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், ஃபர்ஸ்ட் காட்க்கு, தென் ஹையர் அத்தாரிட்டிஸ், உன்னோட பிரின்சிபல் இருப்பாங்க. ஓகே, உன்னோட பிரின்சிபல், தென் ஹெச்ஓடி, உன்னோட கைடு, உன்னோட கிளாஸ் டீச்சர், லைப்ரரியன், ஸோ எங்கெங்கெல்லாம் போய் ரெஃபர் பண்ண நீ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹெல்ப் பண்ணாங்களா, உன் பேரண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணக்கூடியதான் வந்து அக்னாலேஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஹியர் யுவர் நேம், தென் ரிஜிஸ்டர் நம்பர், தென் after that you have to attach the content page. Okay, so content page la title and page number இருக்கணும். So first 5 chapters எழுதிருக்கேன்னா அந்த chapter ஓட title and the page number. So எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் introduction இருக்கு,
review of literature இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் இந்த மாதிரி 5 சாப்டர்ஸ்க்கும் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும். தென் ரெஃபரன்சஸ் வந்து எப்படி எழுதிருக்க, தென் அனக்ஷரும் இந்த பேஜ்ல இருக்கு. கொஸ்டினர் அட்டாச் பண்ணிருக்கீங்க இல்லையா, தட் இஸ் அனக்ஷர் பேஜ் வந்து இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். ஓகே, நான் காமிச்சேன் இல்லையா, டேபிள்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ 4 பாயிண்ட் எல்லா டேபிள்ஸ்க்கும் நம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4.1ல என்ன டேபிள் போட்டிருக்கீங்க அது இந்த பேஜ் நம்பர். 4.2 வந்து என்ன டேபிள் போட்டிருக்கீங்க அந்த டேபிளோட ஹெட்டிங் டைட்டில், ஓகே, அந்த பேஜ் நம்பர் இந்த மாதிரி எழுதிக்கணும். அதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் சார்ட் அந்த பை சார்ட் இந்த கிராஃப் இந்த மாதிரிலாம் போட்டு காமிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதை வந்து இங்க வந்து கொடுத்துருக்கணும். அந்த வந்து பேஜ் நம்பர், அந்த சார்ட்டோட டைட்டில், அதுக்கப்புறம் பேஜ் நம்பர், இது எல்லாமே கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைட்டில் பேஜ், தென் சர்டிஃபிகேட், தென் டிக்ளரேஷன், then you have to submit the acknowledgement and content page, list of tables, then list of chart. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், introduction first chapter 1 attach பண்ணும், chapter 2 அதுக்கப்புறம் chapter 3, chapter 4, chapter 5, அது அப்படி இந்த ஆர்டர்ல தான் வரணும். அதுக்கப்புறம் references and questionnaire. ஓகே, so main report இது எல்லாமே the full report, references and annexures. Okay, I hope you have understood, you got a clear idea about how to prepare project report அப்படின்றது clear idea உனக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So all the best. Thank you students.